அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய பதிவுல ஆழ்வார்களினுடைய வரிசையில திருமங்கை ஆழ்வார் குறித்த பதிவு தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ. திருமங்கை ஆழ்வார் அவருடைய இயற்பெயர் கலியன். மனைவினுடைய பெயர் குமுதவள்ளி. இவர் ஆட்சி செய்த நாடு அப்படின்னு பாக்குறப்போ திருவாலி நாடு. பிறந்த ஊர் திருக்குறையலூர், அதாவது நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருக்குறையலூர். தந்தையினுடைய பெயர் ஆலி நாடுடையார். தாயாரினுடைய பெயர் வள்ளி திரு அம்மையார். வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பாக்குறப்போ கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் அந்த திருமங்கை ஆழ்வார். பிறந்த குடி அப்படின்றப்போ கள்ளருடைய அந்த வம்சத்துல பிறந்தவரா சொல்லப்படுறாங்க. அம்சம் அப்படின்னு சொல்லும் போது சாரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாலினுடைய வில்லினுடைய அம்சமா பிறந்தவர். இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. கலிநாடன், கலிகன்றி, நீலன், அருள்மாரி, பரகாலன், குறையலாளி, மங்கையர்கோன், மங்கை வேந்தன், ஆறு அங்க கூறிய ஆதிநாடன், ஆறு அங்கம் கூறிய அரிநாடன். இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள். யாருடைய சிறப்பு பெயர்கள்னா திருமங்கை ஆழ்வாரினுடைய சிறப்பு பெயர்கள். படைப்பு அப்படின்னு பாக்குறப்போ ஒரு 6 நூல்களை எழுதியிருக்கிறாரு. பெரிய திருமொழி, இதுல 1084 பாடல் இருக்கு. திரு நெடும் தாண்டகம் 30 பாடல் இருக்கு. திரு குழுந்தாண்டகம் 20 பாடல் இருக்கு. திரு எழு கூற்றிருக்கை, இதுல ஒரு பாசுரம் இருக்கு. ஆனா 47 அடிகள் கொண்டதா இருக்கு. சிறிய திருமடல், இதுல 48 பாசுரங்கள் இருக்கு, 155 அடிகள். பெரிய திருமடல் 78 பாசுரங்கள், 297 அடிகளை கொண்டதா இருக்கு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 நூல்களை எழுதியிருக்கிறாரு. இவர் பாடிய 6 நூல்களும் தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியினுடைய 6 அங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. முதலாக மடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிற்றிலக்கிய வகைமைய தொடங்கி வைத்தவர் இவர் தான். இவர் இவருடைய அந்த மடல் பாத்தீங்கன்னா களி வெண்பாவால பாடப்பட்டதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருடைய மடல், அந்த மடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிற்றிலக்கிய வகைமை தொல்காப்பிய அகநெறிக்கு கொஞ்சம் முற்றிலும் முரணானதா இருக்கு. ஏன் அப்படின்னா மடல் யாருக்குரியது அப்படின்னா ஆணிற்குரியது. ஆனா இங்க நாயகன் நாயகி பாவம் அப்படின்ற அந்த முறையில தன்னை நாயகியாகவும் திருமாலை நாயகனாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த திருமங்கை ஆழ்வாரினுடைய அந்த அந்த ஒரு கவி புலமையே நம்ம இங்க பார்க்க முடியும். அதனால தொல்காப்பிய மரபுக்கு அந்த நெறிமுறைக்கு ஒரு முரணானதா இவருடைய அந்த மடல் இலக்கியம் பாடப்பட்டிருக்கு. ஏன் இவருக்கு திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா சோழ மன்னனுக்கு படைத்தலைவனா இருந்திருக்காரு. ஒரு முறை போர்க்களத்துல இவருடைய வீரத்தை கண்ட அரசன் சோழ தேசத்தினுடைய இருக்கக்கூடிய திருமங்கை அப்படின்ற ஒரு நாட்டினுடைய மன்னனா இவரை நியமிக்கிறாரு. அன்று முதல் இவருக்கு திருமங்கை மன்னன் அப்படின்னு அந்த பெயர் தாங்கப்படுது. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இவருக்கு நாராயண மந்திரத்தை உபதேசம் செய்தவரே யாருன்னா திருமால் தான். தாண்டகம் பாடிய ஆழ்வார் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். தாண்டகம் பாடிய நாயன்மார் யாருன்னா அது திருநாவுக்கரசர். நாட்டுப்புற பாடல்களுக்கு வடிவம் கொடுத்த ஆழ்வார் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். நாட்டுப்புற பாடல்களுக்கு வடிவம் கொடுத்த நாயன்மார்னா மாணிக்க வாசகர். இது ரொம்ப முக்கியமானது. இவர் வழிப்பறியில ஈடுபட்டு அடியவர்களுக்கு உணவு வழங்கிய நபரும் கூட. வழிபோக்கரா வந்த திருமாலுக்கிட்டே திருட முயற்சி செஞ்சவரும் கூட. பல்வேறு வகையான யாப்பு வடிவங்களை பக்தி இலக்கியத்திற்கு பயன்படுத்தி இருக்காரு. சித்திரக்கவி படைத்து பக்தி உலகுக்கு வளம் சேர்த்த நபரும் கூட. நாயக நாயகி பாவத்தால பாடல்களை பாடினவர். சோழனுக்கு கட்ட வேண்டிய கப்ப பொருளை கூட அடியாருக்கே என்ன பண்ணாரு, செலவு விட்டாரு. அரசனால் சிறையில அடைக்கப்பட்டு அருகனுடைய அருளால சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம நாகப்பட்டினத்துக்கு புத்த விகாரத்தை உடைத்து ஸ்ரீரங்கம் கோயில்ல 3வதினுடைய சுவரை கட்டியதா கூறப்படுது. இவருடைய பாசுரங்களை சங்க முக தமிழ் மாலை அப்படின்னும்
சங்கமலி தமிழ் மாலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவருடைய பாசுரங்களுக்கு சங்க முகத்தமிழ் மாலை, சங்கமலி தமிழ் மாலை அப்படின்ற சொல்லால அழைக்கக்கூடிய பாங்க பார்க்க முடியுது. பக்தி இலக்கியத்தை பக்தி இயக்க இலக்கியமா மாத்தி தமிழ் வளத்துக்கும் இலக்கிய அந்த வகையினுடைய பெருக்கத்துக்கும் வித்திட்டவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் தான். இவருடைய பாடல்கள்ல புத்த சமணர்களை பற்றிய குறிப்பு இருக்கு. சங்ககால காதல் மரபுகளை இவருடைய பாடல்கள்ல பார்க்கலாம். தூத அடிப்படையில திருமால் கிட்ட அன்பை யாசித்திருக்கிறாரு, அதாவது யாசகம் கேட்டிருக்கிறாரு. 108 திவ்ய தேசங்கள்ல 85 திருத்தலங்கள் பற்றி பாடியிருக்கிறாரு. அதுல சோழ நாடுல 40 திருத்தலங்களை பற்றி பாடியிருக்கிறாரு. பாண்டிய நாட்டுல 18 திருத்தலங்கள், மலை நாடுல 13 திருத்தலங்கள், நடுநாடுல 2 திருத்தலங்கள், தொண்டை நாட்டுல 22 திருத்தலங்கள், வடநாட்டுல 13 திருத்தலங்கள். திரு உருவ வழிபாட்டுல அதாவது அர்ச்சா அவதாரம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவரா திருமங்கை ஆழ்வார் இருந்திருக்கிறாரு. 4000 திவ்ய பிரபந்தத்துல மிக சிறப்புடையது இவருடைய பாட்டு அப்படின்னு மறைமலை அடிகளும் இவருடைய பாடல்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு. தனியா சென்று மங்களாசாசனம் செய்த கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 46 கோயில்களை அவர் பட்டியலிடுறாரு. திருப்புல்லானி, அது ராமநாதபுரத்துல இருக்கக்கூடியது, திருமயம் புதுக்கோட்டை, திருக்கரம்பனூர் திருச்சி, கண்டியூர் தஞ்சாவூர், நைமிசாரண்யம் உத்தரப்பிரதேசம், திருப்பரதி இதுவும் உத்தரப்பிரதேசம், சிங்கவேல் குன்றம் ஆந்திரா, திருவெவ்வூல் இது பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தது, தென்னனூர் திருவள்ளூர், திருதன்கா காஞ்சிபுரம், திருப்பரமேஸ்வர விண்ணரகம் இதுவும் காஞ்சிபுரம், திருப்பவள வண்ணம் காஞ்சிபுரம், திருநீரகம் காஞ்சிபுரம், திருக்காரகம் காஞ்சிபுரம், திருக்கார்வானம் காஞ்சிபுரம், திரு கல்வனூர் காஞ்சிபுரம், நிலா திங்கள் துண்டான் காஞ்சிபுரம், திருப்புட்குழி காஞ்சிபுரம், திருவந்திரபுரம் கடலூர், காளி ஸ்ரீராம விண்ணரகம் நாகப்பட்டினம், திருக்காவலம்பாடி நாகப்பட்டினம், திருவெள்ளக்குளம் நாகப்பட்டினம், கீழைச்சாலை நாகப்பட்டினம், திருப்பார்த்தான் பள்ளி நாகப்பட்டினம், திருமணிக்கூடம் நாகப்பட்டினம், மணிமாட கோயில் நாகப்பட்டினம், அரியமேய விண்ணரகம் நாகப்பட்டினம், வன்புருஷாத்தமம் நாகப்பட்டினம், திருத்தேற்றி அம்பலம் நாகப்பட்டினம், வைகுந்த விண்ணரகம் நாகப்பட்டினம், செம்பொன்செய் கோயில் நாகப்பட்டினம், தலைசிங்க நான்மதியம் நாகப்பட்டினம், இந்தலூர் நாகப்பட்டினம், தேருளந்தூர் நாகப்பட்டினம், சிறு புலியூர் திருவாரூர், நாகை நாகப்பட்டினம், திருக்கண்ணங்குடி திருவாரூர், திருக்கண்ணமங்கை திருவாரூர், திருச்சேரை தஞ்சாவூர், திருநறையூர் தஞ்சாவூர், திருவெள்ளியங்குடி தஞ்சாவூர், நந்திபுர விண்ணரகம் தஞ்சாவூர், ஆதனூர் தஞ்சாவூர், திருப்புள்ள பூதங்குடி தஞ்சாவூர், திருக்கூடலூர் தஞ்சாவூர், திருக்கோழி திருச்சி, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 46 திருத்தலங்கள்ல இவரே அனுப்பியிருக்காரு. தனியா சென்று மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறாரு. முக்கியமான பாடலடி திருமங்கையாழ்வாருடையது அப்படின்னா, காவியை வென்ற கண்ணனாரிடம் என் ஆவியை இழந்த பாவியாய் இருந்தேன், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால், பெருந்துயர் இடும்பையில் பிறந்து, தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம். இந்த தகவலோட திருமங்கை ஆழ்வார் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.